எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா சேனைக்கிழங்கு ஃப்ரை. எல்லாருக்கும் சேனைக்கிழங்கு ரொம்ப பிடிக்கும், ஆனால் அது எப்படி செஞ்சு சாப்பிட்றதுன்னு தெரியாது. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சேனைக்கிழங்கை எடுத்து ஒரு மீடியம் சைஸ் பீஸாக வெட்டிக்கோங்க. வெட்டிட்டு சேனைக்கிழங்கு ஃபஸ்ட்டு பாயில் பண்ணிக்கணும் நம்ம. ஸோ தண்ணி எடுத்து கொதிக்க வச்சுக்கோங்க. நல்லா சேனைக்கிழங்கு போட்டு நல்லா பாயில் பண்ணிக்கோங்க. சேனைக்கிழங்கு பாயில் பண்ணும்போது கொஞ்சம் புளி போட்டுக்கோங்க. ஏன்னா புளி போட்டால் அந்த அரிப்புத்தன்மைலாம் இருக்காதுன்னு சொல்லுவாங்க. ஸோ கொஞ்சம் புளி வச்சுக்கோங்க. சேனைக்கிழங்கு நல்லா பாயில் ஆன பிறகு அதை நல்லா வடித்து தனியாக எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ அந்த சேனைக்கிழங்குல நம்ம ஒரு சில மிக்ஸ் பண்ண போகிறோம். அந்த மிக்ஸ் தான் மெயின். அதை போட்டால் தான் அந்த ஃப்ரை செம சூப்பராக வரும். ஓகேவா? சேனைக்கிழங்கு எடுத்துகிட்டு அதில் ஃபஸ்ட்டு மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், அப்புறம் கொஞ்சம் சோம்புத்தூள், அப்புறம் மெயின் மிளகுத்தூள், கடைசியாக கொஞ்சம் கரம் மசாலா தூள் அதையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணும்போது கூடவே தக்காளி நல்லா பிழிஞ்சு விட்டுக்கோங்க. அப்புறம் 4 பல் பூண்டு எடுத்து நல்லா தட்டி போட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 4-5 கருவேப்பிலை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா ஃபுல்லாக அதில் சேராக மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு திரும்ப நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மிக்ஸ் பண்ணியிருக்கிறீங்களா, இந்த மிக்ஸ் பண்ண அட்லீஸ்ட் ஒரு 20 மினிட்ஸாவது அப்படியே மேரினேட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ 20 மினிட்ஸ் இந்த மிக்ஸை அப்படியே ஊற வச்சுருங்க. ஒரு 20 மினிட்ஸ் கழித்து நீங்கள் எடுத்து இந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க சேனைக்கிழங்கை ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த சேனைக்கிழங்கு, அதை எடுத்து எண்ணெயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. டீப் ஃப்ரை பண்ணிவிட்டு எடுத்து சாப்பிட்டிங்கன்னா சுவையான சேனைக்கிழங்கு ரெடி ஆகிடும். இது செம்ம சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.